வணக்கம் மக்களே. அரசியல் களம் 2026 நிகழ்ச்சி மூலமா உங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட அரசியல் பத்தி விவாதிக்க நம்மளோட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரகுவரன் அவர்கள். வணக்கம் ரகு. வணக்கம் மகேஷ். நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கும். தமிழக மக்களோட ஆதரவோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சேனல் ரீச் ஆயிடுச்சா? இல்ல. இனிமே ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். பார்ப்போம். நான் உங்கள பார்த்து பேசணுமா? இல்ல கேமராவ பார்த்து பேசணுமா? இல்ல. நீங்க கேமராவ பார்த்தே பேசலாம். நேரடியா மக்கள்ட்ட பேசுற மாதிரி தான். கேமராகள பார்த்தே பேசி கேமராவ பார்த்தே பேசிக்கலாம். நானும் கேமராவ பார்த்தே பேசுகிறேன். நீங்களும் கேமராவ பார்த்தே பேசிக்கங்க. இந்த அரசியல் களம் 2026 நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியல் கேள்விகள், அரசியல்ல இருக்க டவுட்கள், அரசியல் போக்கு எப்படி போயிட்டு இருக்கு, எந்த கட்சிகள்லாம் கூட்டணி அமைக்க போகுது, எந்த கட்சியோட கூட்டணிகள் உடைய போகுது, எந்த பர்டிகுலர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேச போறோம். இந்த மாதிரி அரசியல் பத்தி பேசுறதுனால, விமர்சனம் பண்றதுனால எதுவும் ஆபத்து வராது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனம் பண்ணாம ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு ஸோ இருக்கிற அந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களா அவங்கள பத்தி நிறைய பேசி அவங்களோட பொய்முகத்தை எல்லாம் உடைக்கணும். நிறைய பேர் ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்களே தவிர ஒரிஜினலா என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரிஜினலா என்னதான் நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அரசியல்வாதிகளோட பொய்களை உடைக்கிறோம். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டே. கண்டிப்பா. ஓகே. எப்பயும் போல கொஸ்டின் ரெடியா வச்சிருப்பீங்கல்ல, கேளுங்க பார்த்துக்கலாம். நம்ம அரசியல் களத்துல அரசியல் கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது ரஜினிகாந்த் அவர்களோட அரசியல் தான். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதா சொல்லிட்டு கடைசியில வரல, ஹெல்த் இஷ்யூஸ் அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுக்கடுக்கா பணங்களை நடிச்சுக்கிட்டு கட்டுக்கட்டா கலெக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி தான் ஃபர்ஸ்ட் அவரோட டெசிஷன். அதை பத்தி நம்ம என்ன மகேஷ் நினைக்கிறது? அவர் அரசியல்ல வெற்றிடம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு வெற்றிடம் இல்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியே போறது தான் நல்லது. ஸோ அவர் அது மட்டும் இல்லாம அவர் மேல ஒரு பெயிண்ட் அப்படிங்கிறது பூசப்பட்டது. அதாவது அவர் பிஜேபி சப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பேசினது நிறைய விஷயங்கள் அதே மாதிரி தான் இந்த நடந்துகிட்டாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தாரு. ஸோ அதனால அதுல இருந்து விலகிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரு 2005 விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே இவரும் அவருக்கு காம்படிஷனா வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனா அப்பவே கூட நிறைய பேர் இல்ல ரஜினிகாந்த் எல்லாம் அரசியலுக்கு வர மாட்டாரு, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே சினிமால அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதுதான் இப்போ நடந்திருக்கு. உண்மையில அவர் அரசியலுக்கு வராது ரொம்ப நல்லது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னே நம்ம வச்சுக்கலாம். அவரோட டைலாக்கே தான், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அரசியல்ல அவருக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சு, கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு, கேவலப்படக்கூடாதுங்கிறத அறிஞ்சு அவர் விலகிட்டாரு, தப்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு ப்ரோ. ஸோ இந்த அளவுக்கு நீங்க விமர்சனம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, அடுத்தபடியாக சீமான் அவர்கள் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கறத ஒண்ணு கையில எடுத்திருக்காரு. இப்போ அதை பத்தி அது அரசியலுக்கு உகந்ததா இருக்குமா, அந்த அரசியல் கரெக்டான அரசியலா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற என்ன, திராவிட கட்சிகளுக்கு எதிர்த்து பண்றதுக்காக தான் பெரியாரை எதிர்க்கிறாரு. ஸோ அது மட்டும் காரணம் கிடையாது. அவருக்கு ஒரு டார்கெட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அதாவது சிஎம் போஸ்ட்டுக்கு அவர் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அவர் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணணும். முன்னெல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியல் அவர் பண்ணும்போது அவர் தொடர்ந்து நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொருத்தரை அட்டாக் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதாவது அவர் ஃபாலோ பண்ணவங்களையே அட்டாக் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ அவங்களோட கட்சிகள் நடத்துறதுக்கே திரள் நிதி அப்படிங்கறத ஒண்ணு கலெக்ட் பண்ணி தான் கட்சி நடத்துற சிச்சுவேஷன் இருக்கும்போது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இருந்தா ஆல்ரெடி ஃபாலோ பண்ணதை வச்சுதான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் திசை மாறி போறாரோ அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு. அதாவது அவர் ரஜினியை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் இவரும் அரசியல் விட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான தாட்டெல்லாம் வர மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது பெரியார் அவர்களை இதுக்கு முன்னாடி அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரை
அவரை எதிர்க்கிறாரு. ஃபியூச்சர்ல அவர் பெரியாரை சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களை அவரு ஃபர்ஸ்ட் ஆதரிப்பேன், தம்பி எப்படி வந்தாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரை எதிர்க்கிறாரு. சோ இப்ப ஃபியூச்சர்ல மேபி கூட்டணி வைக்கிற அளவு கூட அவர் பேச போக வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நம்ம மேல இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு சரியான வழி நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுமே தவிர எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடாது. அவங்க கட்சியில இருந்தே நிறைய பேர் விலகி போறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் சீமான் அவர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் எப்படி எல்லாம் ப்ரொசீட் பண்ண போறாங்க ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் அப்படிங்கறத பத்தி தான், அதாவது இந்த பை எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எப்படி ப்ரொசீட் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம ஃபர்தரா கணிக்க முடியும், பார்க்கலாம். ஸோ அடுத்தபடியா நீங்க பேசினதுல இருந்தே கொஸ்டின் எடுத்துட்டேன். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி நிறைய பேர் நிறைய விதங்கள் பேசுறாங்க. நிறைய கட்சிகள் பயந்ததாகும். முக்கியமா டிஎம்கே விஜய் கட்சிக்கு எதிராக பேசுறது காரணம் என்னன்னா அவங்களோட பயம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பலத்தோட வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதர் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவங்க கட்சிகள்ல இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற பயம். இது நார்மல் பயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தெருவுல ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க. அதே தெருவுல இன்னொருத்தர் ஒரு பெட்டி கடை வைக்க போறாருன்னு தெரியுதுன்னு வைங்க. அதாவது அந்த தெரு எண்டுல. அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பெட்டி கடை வைக்கிறாருன்னா ஆப்வியஸா நம்ம பிசினஸ் பாதிக்குமே, அந்த பிசினஸ் பாதிக்கப்படுமே அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவேன். இருந்தாலும் பெட்டி கடை தானே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுடுவேன். அதுவே ஒரு மளிகை கடையே வைக்க போறாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, மளிகை கடையா? நம்ம மளிகை கடைக்கு இன்னொரு மளிகை கடை அதே தெருவில் ஆப்போசிட்ல வருதுன்னா ஆப்வியஸா நம்ம பிசினஸ் பாதிக்கணும், பயப்படும். இப்ப அதுவே ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தா, சூப்பர் மார்க்கெட் வந்தா நம்ம பொழப்பே கெட்டு போயிருமே. நம்ம மளிகை கடையே காலி பண்ணிடுவாங்களே. ஸோ அதனால அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா மளிகை கடையிலையும் சேர்த்து இந்த அவங்களோட போராட்டம் அந்த மாதிரி பொருளிகளை கிளப்பி இந்த சூப்பர் மார்க்கெட் அங்க வரக்கூடாது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுவேன். ஆமா. ஸோ நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அதே தான் ரொம்ப காலமா டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது புதுசா ஒரு கட்சி வருதுன்னா அது பெட்டி கடையா, மளிகை கடையா, இல்ல சூப்பர் மார்க்கெட்டான்னு தெரியாது. ஆனா அவங்கள காலி பண்ணிடுவாங்க. காலி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெட்டி கடையா இருந்ததுன்னா மேபி அவங்க காலி ஆயிடுவாங்க, இல்லைன்னா அவங்களோட இணைஞ்சிருவாங்க. மளிகை கடையா இருந்தா ஈக்குவல் போட்டியா இருக்கும், ஆப்போசிட் கட்சியோட போய் கூட இணைஞ்சிருவாங்க. அதுவே சூப்பர் மார்க்கெட்டா இருந்தா என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவங்கள ஒண்ணு சேர்த்துக்கணும், இல்ல அடிச்சிடணும். அதாவது அவங்கள வளர விடக்கூடாது அப்படிங்கிறது தான் டிஎம்கோட ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும். நமக்கு ப்ரீவியஸா எவ்வளவு பேர் புது புது கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஒண்ணு இவங்களோட சேர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா ஆப்போசிட் கட்சியோட சேர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா இவங்களோட சேருவாங்க, ஆப்போசிட் சேருவாங்க. இந்த மாதிரி மாறி இருந்திருப்பாங்க. அதாவது இவங்களை தாண்டி ஒருத்தர் வளர்ந்து வர்றது கூடவே கூடாது அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட். நீங்க வேணா ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் அரசியல்ல அவங்க மீடியாவை வச்சு என்னென்ன வேணா பண்ணியிருப்பாங்க. அதாவது வளர்ற கட்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிக்கிட்டு, அரசியல்ல பலந்துன்னு முட்டை போட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அரசியல் புலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் ஏவி விட்டு அத்தனை பேரும் இப்போ தாவைக்காக்கு எதிராக இப்போ மீடியாஸ்லயும் சரி, அதர் பிளேசஸ்லயும் சரி விஷயங்களை கிரியேட் பண்ணி அந்த கட்சியை வளர விடாம தடுக்கணும் அப்படிங்கிறது. நீங்க ஆப்போசிட்டா சொல்றீங்க. மீடியாஸ் எல்லாமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ பரந்தூர் அந்த ஏர்போர்ட் விஷயத்துக்காக விஜய் அவர்கள் போனதுக்காக இருக்கட்டும், இல்ல வேங்கை வயலுக்காக அவர் போறேன்னு சொன்னதா இருக்கட்டும், அத்தனைக்கும் அத்தனை மீடியாவும் அவருக்கு சப்போர்ட்டா தானே பண்றாங்க. நீங்க அபாண்டமா மீடியாஸ் அவருக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமும் சரி, இந்த வேங்கை வயல் விஷயமும் சரி, விஜய் அவர்களை பெருசா காமிக்கிற மாதிரி காமிச்சு அவர் ஏதாவது பண்ற மிஸ்டேக்ஸை வச்சு அவங்களோட வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படிங்கறத பாக்குறாங்க. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா, விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள், அவங்களோட ரசிகர்கள் அத்தனை பேரும் ஐடி விங்கா இருக்கிறதுனால, சோ ஐடி விங் மாதிரி இருக்கனால இப்போ ஒரு மீடியா ஒரு தவறான விஷயத்தை கன்வே பண்ணாங்கன்னா உடனே அதை பத்தி அதில் இருக்கிற உண்மைகளை எடுத்து ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி அது ரீச் ஆக பண்றாங்க. இப்போ ஒரு 4 வீடியோ எடுத்து 40 கட் பண்ணி
பண்ணி 400 ரீல்ஸ் பண்ணி 40 லட்சம் பேருக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்கல்ல, அந்த ரசிகர்கள் அவங்க ஐடி விங்கா ஒர்க் பண்றதுனால தான் இப்போ வந்து அந்த கட்சி வளர்றதுக்கு காரணம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல, ரசிகர்கள் சப்போர்ட் இல்ல, ரசிகர்கள் அத்தனை பேரும் ஐடி விங்கா செயல்படலைன்னா இந்நேரம் டிவிக்கேவை ஒரு ஓரம் கட்டி வைக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நெறைய பேர் அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு சப்போர்ட் பண்றவங்கலாம் அப்போசர்ஸா மாறுவாங்க. நமக்கே தெரியும். என்னடா இது இப்படி இருக்காங்க. ஸோ இவங்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட்டர்ஸ் தான் நினைச்சோம். இவங்க அப்போசிட்டர்ஸா மாறுறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். இவங்கலாம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்போம். அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். யூடியூப்லயோ எதுலயோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களே எதிரா சொல்லுவாங்க. எதிரா சொல்லும்போது நாம என்ன நினைப்போம்? அவங்கள பத்தி உண்மையாலுமே அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது நீங்க இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக் தான். பட் இருந்தாலும் இப்ப சோசியல் மீடியா எராலையுமே அது யூஸ் ஆகுது. அது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த வளர்ச்சியை தடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இப்போ வந்து அவங்க கூட்டணி தான் ஒரு பெரிய பலம். இப்ப டிஎம்கேக்கு கூட்டணி தான் ஒரு பெரிய பலம். இப்ப கூட்டணி இல்லைன்னா டிஎம்கே ஒண்ணுமே இல்லைன்னே கூட சொல்லலாம். சோ அந்த கூட்டணி உடையாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கூட்டணி உடைக்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அதர் கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த கூட்டணிகள் உடையுமா இல்ல இந்த கூட்டணிகள் உடையாதா இல்ல யாரு வெற்றி பெற போறாங்க, யாருக்கு ஆதரவு இருக்க போகுதுன்னு வருங்காலத்துல இன்னும் பார்க்க தான் தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இது வந்து வெற்றி பெறுமா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது. டிஎம்கே வெற்றி பெறும்னு சொல்ற லெவல்ல எல்லாம் இல்ல. சோ இப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. சோ நம்ம இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இதே போல அடுத்த விஷயங்கள்ல பேசுவோம். இப்போதைக்கு நம்ம கடையை சாத்திக்கலாம். ஓகே மக்களே, இன்னும் நிறைய கேள்விகள்லாம் ரகுவரன் அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு நமக்கு இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் மகேஷ், உங்கள் ரகுவரன். லவ் யூ ஆல். தேங்க்யூ.